ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக அரசியலில் மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஒட்டி பிறந்த இரட்டை வாழைகள் போல் சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்றுக்கொன்று அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. யார் கண்பட்டதோ தெரியவில்லை. தற்போது இருவரும் பிணக்கத்துடன் இருப்பது போன்ற ஒரு காட்சி ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் சீனா பாகிஸ்தான் வழியாக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் வழியாக ஆப்பிரிக்கா வரை செல்வதற்காக சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் CPEC என்ற மிக பிரம்மாண்டமான பொருளாதார மண்டலத்தை, அதாவது சீனாவில் தொடங்கி பாகிஸ்தான் வழியாக மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக ஆப்பிரிக்கா வரை செல்வதற்கான ரயில் பாதை, சாலைகள், சாலை மார்க்கம் மற்றும் ரயில் மார்க்கம் என இரண்டு வகையிலே இணைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு கனவு திட்டத்தை ஆசையாக முதலீடு செய்து அங்கு பாகிஸ்தானிலே கடந்த 6-7 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது $61 பில்லியன், அதாவது அமெரிக்க பணத்தில் $61 பில்லியன், அதாவது இந்திய பணம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் இதற்காக முதலீடு செய்வதாக சீனா கூறியிருந்தது. தற்போது அந்த முதலீட்டை செய்ய மாட்டேன் என நிறுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த முதலீட்டை செய்ய மாட்டோம் என்று பாகிஸ்தான் பிரதமர் அங்கு சென்றிருக்கிறார். பாகிஸ்தான் சென்று அவர்கள் சீனாவில் சென்று பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறார். ஆனால் பேச்சுவார்த்தையில எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு மற்ற சின்ன சிறு திட்டங்களுக்காக ஒரு 6-7 திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திட்டமானது சவுத் ஏசியா, அதாவது தெற்காசியா, மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக இணைப்பது மிகப்பெரிய கனவு திட்டம். இந்த திட்டம் வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை சீனா கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த $60 பில்லியன் நான் முதலீடு செய்ய மாட்டேன் என சீனா கூறியிருந்தது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது. என்ன செய்வது என தெரியாமல் வெறும் அந்த $8 பில்லியன் மட்டும் நிதி உதவியாக பெற்றுக்கொண்டு திரும்பியுள்ள பாகிஸ்தான் தற்போது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்று அழைக்கப்படுகிற ADB, ஆசிய வளர்ச்சி வங்கி, அந்த ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் கையேந்திருக்கிறது. எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள், இந்த திட்டத்தை நாங்கள் என்றால் பாதியிலே நிற்கின்றது அனைத்தும், இதை நிறைவேற்ற வேண்டும். எனவே சீனா திடீரென கைவிரித்து விட்டு முதலீடு செய்யவில்லை என கூறிவிட்டார்கள். நாங்கள் என்ன செய்வது தெரியவில்லை என கூறியிருக்கிறார்கள். இந்த நகர்வு என்பது சாதாரண நகர்வாக நாம் பார்க்கலாம். ஆனால் மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அண்மை காலமாக அமெரிக்கா, பாகிஸ்தான், ஏற்கனவே இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா, பாகிஸ்தான் என்று இருந்த பூகோள அரசியலிலே பாகிஸ்தான் திடீரென அமெரிக்கா இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாக நெருங்கி வந்தது. அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா என இரண்டு பக்கமே நெருக்கமாக இருந்த சூழ்நிலையில் தற்போது பாகிஸ்தானுடன் விலகி இருந்த அமெரிக்கா மீண்டும் அதிக ஆர்வத்தை காட்டுகிறது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள மிக முக்கியமான தாது வளங்களை அங்கு இருந்து அந்த தாது வளங்களிலே ட்ரம்பினுடைய உறவினர் ஒருவர் மிக முக்கியமாக அங்கு முதலீடு செய்திருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க பாகிஸ்தானுக்கு மிக அதிகமான வாய்ப்புகளை தரும் வகையிலே முதலீடுகளை அதிகரித்து வருகிறது அமெரிக்கா. குறிப்பாக ரெக்கோ டிக் காப்பர் மற்றும் கோல்டு மைன், பலுச்சிஸ்தான் பகுதியிலே காப்பர் சுரங்கங்கள், அதே போன்ற தங்க சுரங்கங்கள் இருப்பதால் அவற்றை அதிலிருந்து முதலீடு செய்து அதிலிருந்து ஒரு லாபத்தை சம்பாதிப்பதற்காக அமெரிக்கா பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டுகிறது. இந்த அமெரிக்க பாகிஸ்தான் நெருக்கமானது சீனாவுக்கு தற்போது எரிச்சலை தந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தியானின் நகரிலே இந்த ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அழைக்கப்படுகின்ற SCO-யின் உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டின் பொழுது இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளின் வல்லரசு நாடுகளின் தலைவர்களும் ஒன்று கூடி பேசியது ஒரு மிகப்பெரிய நகர்வாக பார்க்கப்பட்டது. அமெரிக்கா கடும் எரிச்சல் அடைந்தது. இந்த 3 நாடுகள் ஒன்றிணைந்தது. எனவே இந்த சூழலில் தற்போது சீனா, பாகிஸ்தான் நீங்கள் அமெரிக்காவுடன் நெருக்கடி காட்டுகிறார், நாங்கள் இந்தியாவுடன் இணைகிறோம் என்ற வகையிலே மாறி இருப்பது சர்வதேச அரசியல் உலகிலே ஒரு மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. என்றால் எப்பொழுதுமே பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக இந்த சிந்தூர் தாக்குதல் நடத்தப்பட்டது போது பாகிஸ்தானுக்கு முதல் ஆதரவு கரம் நீட்டது சீனா தான். ஆனால் 1-2 மாத காலத்திற்குள்ளாக சீனா தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றிக்கொண்டு பாகிஸ்தானை கை கழுவி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை நாங்கள் செய்ய மாட்டோம், அதுவும் எங்கள் கனவு திட்டத்துமான அந்த
சிபிஇசி திட்டத்தின் மீதே நாங்கள் செய்ய மாட்டோம் என சீனா கூறியிருப்பது பாகிஸ்தான் மேல சீனாவுக்கு மிகுந்த கோபம் இருக்கிறது. அமெரிக்காவுடன் நீங்கள் நெருக்கம் காட்டுகிறீர்கள், உங்கள் நட்பு அங்கு சென்று விட்டதா, அதனால் உங்களை நாங்கள் கட் செய்கிறோம் என்ற வகையிலே தற்போது பாகிஸ்தானை கை கழுவி இருக்கிறது சீனா. இது பூகோள அரசியலில், சர்வதேச அரசியலிலே மிக முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது. அணிகள் மாற்றம் என்பது தற்போது மாறிக்கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்து. என்றால் ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டது ஒரு காலம். ஆனால் தற்போது ஐரோப்பிய யூனியன் தனியாக செயல்படுகிறது, அமெரிக்கா தனியாக செயல்படுகிறது ரஷ்யாவுக்கு எதிராக. அங்கும் ஒரு அணி மாற்றம். இந்த தெற்காசிய ஆசிய பிராந்தியத்திலும் தற்போது ஒரு அணி மாற்றம் ஏற்படும் வகையிலே சீனாவும் இந்தியாவும் நெருக்கம் காட்டுகின்றன. இதுவரை காணாத அளவுக்கு நெருக்கம் காட்டுகின்றார்கள். இந்த நெருக்கம் எந்த அளவுக்கு போகும் அடுத்தடுத்த காலங்களில் தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். இருப்பினும் பாகிஸ்தானை சீனா கை கழுவி இருப்பது மிக 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 முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது நேயர்களே.